எந்திரிக்க முடியாது. கடுமையான தலைவலி காய்ச்சல். 1:30 மணிக்கு தேவ சமூகத்துல ஒப்பாரி வச்ச ஆண்டவர்கிட்ட 3 மணிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். காலையில நான் இப்படி பலத்தோடு வந்து நிப்பேன்னு எனக்கு உறுதியே கிடையாது. இந்த மிஸ்டரிங்களை எப்படி கொண்டு போய் ஆலயத்தில் சேர்ப்பேன்ற நிச்சயமே கிடையாது. பலகீனத்தின் மத்தியில ஆண்டவர் பலனை கொடுத்து என்ன பண்றாரு, நம்மள உற்சாகப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, சிறப்படுத்துறாரு. சிறப்படுத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விசுவாடி நற்செய்தி பணி இயக்கத்தின் சார்பாக உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். வாய்ப்பு கொடுத்த திருச்சபை குடும்பங்களுக்காக, போதகர்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் மீண்டும் ஒரு விசை நற்செய்தி ஸ்தாபனத்தின் மூலமாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம மத்தியில 3 ஊழியக்காரங்க வந்திருக்காங்க. இவருடைய பெயர் ரூப் சிங் பாய். டான்ஸ் மாவட்டம், குஜராத்ல டான்ஸ் மாவட்டம். அது ஒரு பெரிய மலை பிராந்தியம் சார். தமிழ்நாட்டில் எப்படி நீலகிரி, ஊட்டி அந்த ஒரு மாவட்டம் வந்து ஃபுல்லா வனமும் மலையும் தான். அதே போல டான்ஸ் மாவட்டம், அது கழுத மாவட்டம் சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு மாவட்டமே வனத்துல இருக்கு. மலைகள் மேல வனத்துல வாழக்கூடிய ஆதிவாசி மக்கள் இவங்கெல்லாம். ஆனா இவங்கள பார்த்தா ஆதிவாசின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே ஒவ்வொரு ஜாதி ஆதிவாசியினத்தை சேர்ந்த ஆதிவாசி மக்கள், புறஜாதி மக்கள். இவங்க ஆண்டவரை சத்தியம் சொல்லும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில கொஞ்ச நாள் விசுவாசிகளா இருந்து தங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து விஸ்வானி இயக்கத்துல பயிற்சி பெற்று இன்றைக்கு இவர்கள் மூவருமே ஒவ்வொரு ஊழியருக்கு 5 கிராம கணக்குல 5 கிராமங்களை கொடுத்து அவங்க ஊழியம் செய்யறாங்க. திருச்சபை இருக்கு, ஆத்தும ஆதாயம் பண்றாங்க, வேதபாட கூட்டம் நடத்துறாங்க, ஜெப கூட்டத்தை நடத்துறாங்க, சமுதாய பணி அங்க நடக்குது. ஆண்டவர் வந்து குஜராத் மாநிலத்துல அபிரதமான வளர்ச்சி என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சகோதர ஊருக்கு அடிக்கடி போவோம். இங்கிருந்து நான் அந்த பணிதள பார்வையிடத்திற்கு ஆட்களை கொண்டு போவேன். நம்ம ரோட்ல நாய் சுத்துற மாதிரி எந்த நேரத்துல சிறுத்தை எங்க வரும்னு தெரியாது. நம்ம ரோட்ல நாய் சுத்தம், 4-5 நாய் ஒன்னா வந்து என்ன பண்ணும், சத்தம் போடும். அதே போல அந்த மலைகள்ல சிறுத்தை தொல்லை பயங்கரம். வண்டியில போகும்போது, நடந்து போகும்போது, அந்த சிறுத்தை கிராஸ் பண்ணும்போது வண்டிக்காரன் அப்படியே நின்றுடுவான். யானையை பார்த்து வண்டி நிக்கிற மாதிரி சிறுத்தைகளை பார்த்து என்ன பண்ணணும், வண்டியை நிறுத்தணும். சிறுத்தை கடந்து போன பிறகுதான் என்ன பண்ண முடியும். காட்டு விலங்குகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்டம் அந்த டான்ஸ் மாவட்டம். அது மகாராஷ்டிரா மாநிலத்தை ஒட்டினபடியா இருக்கிறாங்க. அந்த பகுதியில ஊழியர் செய்கிற ரூப் சிங் பாய்க்காக, அவருடைய மனைவிக்காக 3 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவருடைய ஊழியங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. ரூபன் நமால்காட், இவரு நமால்காட் என்ற ஒரு மலையில ஊழியர் செய்து கொண்டிருக்கார். போன ஜூன் மாசம் ஒரு டீமை கொண்டுங்கன்னு பரூச் மாவட்டம் குஜராத்ல சூரத் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அங்கலேஸ்வர் வரும், பரோடா வரும். இந்த பரோடா மாவட்டத்தினுடைய ஒட்டிய பகுதி தான் இந்த பரூச் மாவட்டம். பரூச் மாவட்டமோ நர்மதா மாவட்டமோ விந்திய சாத்வரா மலை பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். நம்ம பூகோளத்துல படிக்கிறோம் விந்திய சாத்வரா மலை தொடர்ச்சிகள். இந்த விந்திய சாத்வரா மலை தொடர்ச்சிகள்ல இருக்கக்கூடிய வசாவி, கமித்து, சவுத்ரி என்று சொல்லக்கூடிய ஆதிவாசி இன மக்கள். இவருடைய மூலத்தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் செய்தல், ஆடு மாடு மேய்த்தல், காடுகளில போய் வேலை செய்யற மக்கள். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத் ஆதிவாசி கூலி வேலை செய்யறதுக்கு மாநிலத்தை விட்டு எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, போவே மாட்டாங்க ஐயா. மிஞ்சி இவங்க ஏதாவது வேலைக்கு போனோம்னு சொன்னா பரோடாவோ அகமதாபாத்தோ இல்ல சூரத்தில் இருக்கிற துணி ஆலை மில்லு, எல்லா துணி செய்யக்கூடிய அந்த ஆலைகள்ல, துணி உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளில பணிபுரியக்கூடிய மக்கள். ரூபன் பகுதிக்கு போன வறட்சியான ஒரு மலை பிராந்தியங்கள், கடுமையான வறட்சி. அங்கங்க ஒரு சில வீடுகள், விவசாயம் பண்ணாதான் சாப்பாடு, கூலி வேலைக்கு போனாதான் சாப்பாடு. அரசாங்கத்துல அதிகமான அந்த மக்களுக்கு அரசாங்க உதவியும் கிடையாது. ஒரு கரடுமுடான மலை பகுதிகள். போன முறை நாங்க முதல் முறையா அந்த பகுதியை பார்வையிட ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த மலை பிராந்தியங்கள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. அந்த ஜீப்ல கீழே இறங்குற மட்டும் பார்க்கும்போது அங்கங்க வீடுகள், விவசாய பூமிகள், ஆடு மாடு மேய்த்தல், வேற தொழிலே உங்களுக்கு கிடையாது. ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறியாத அநேக ஜாதிகள் மத்தியில அந்த மகன் போய் குடும்பமா
தங்கி அந்த ஊழியத்தை செய்றாரு. இன்னைக்கு நம்ம முன்னால அவரு நல்ல காட்சியோட நிக்கிறார். அந்த கிராமத்தை போய் பாத்தீங்கன்னா மலையில நமக்கு வெறுத்தே போயிடும், ஏண்டா இங்க வந்துன்னு சொல்லி. அப்படி ஒரு கரடு முரடான பகுதியில தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மக்கள் ஆண்டவரை அறிவதற்காக அவர் எடுக்கிற பிரயாசத்தை 100க்கு 100 ஆண்டவர் பலன் கொடுத்து கனப்படுத்தின. ஐயா, நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ரமேஷ் சௌத்ரி அவரும் வில்லேஜ் மோத்திபாரா, பரூச் மாவட்டத்துல மோத்திபாரா என்ற ஒரு கிராமத்துல பணிபுரியக்கூடிய ஒரு சகோதரன், விஸ்வானில பணிபுரியக்கூடிய ஒரு சகோதரன். அவருக்கு திருமணமாகி மனைவி பிள்ளைங்க இருக்காங்க. அந்த கிராமத்துல ஊழியம் செய்யறாரு. இன்னைக்கு குஜராத்ல பாத்தீங்கன்னா அந்த மோடி ஐயா பிரதமருக்கு நிக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறாரா ஜெயிக்க போறாரா அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் சாவர மட்டும் குஜராத்ல அவர் தான் முதல்வர். யாருங்க? அவர் தான் முதல்வர். யான்னு கேட்டீங்கன்னா, குஜராத்ல இருக்கிற வட குஜராத்ல 13 மாவட்டம், தென் குஜராத்ல 12 மாவட்டம். இந்த தென் குஜராத்ல இருக்கிற 12 மாவட்டத்துல 9 மாவட்டத்துல விஸ்வானி மட்டும் இல்ல, எல்லா ஸ்தாபனமும் போய் ஊழியர் செய்கிறதுனால பல லட்சம் மக்கள் கன்வெர்டட் ஆகி ஆலயங்கள் கட்டப்பட்டு பிரதிஷ்டப்படப்பட்டு ஆண்டவருடைய நாமம் மையப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 5 வருஷத்தை காட்டிலும் 3வது முறையா அவரு அங்க முதல்வர் அந்த பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இவங்க பகுதியில் போகும்போது இந்த டாங்ஸ் மாவட்டத்தில் ரோடே கிடையாது. டாங்ஸ் மாவட்டத்துக்கு ரோடே கிடையாது. டாடா ட்ரக் ஜீப்ல போய் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நிக்க வேண்டியதான், இல்லைன்னா நடந்து வர வேண்டியதான். வாழ்க்கையில வேற விமர்சனமே கிடையாது. போன முறை போகும்போது அந்த டாங்ஸ் மாவட்டம் முழுவதும் சிமெண்ட் ரோட போல தார் ரோட போட்டு மின்சார வசதி செய்து குழா வசதியை கொடுத்து அவங்க எல்லாரையும் சேமமா வச்சிருக்காரு. அந்த மனுஷரை பெருமைப்படுத்த வரல. இன்னைக்கு அவர் அந்த கவர்மெண்ட் ஆளுக்கு செய்யறாரு. இன்னைக்கு ஊழியம் நடக்குது. மத மாற்ற தடை சட்டம் அங்க இருக்கு. அதையும் மீறி ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க, சபைகளை கட்டுறாங்க, ஊழியர்கள் உறுதி ஆகுறாங்க. அங்க இருக்கிற கலெக்டர், எம்பி, எம்எல்ஏ, தாசில்தார், ஆர்டிஓ எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் எந்த தடையும் கிடையாது. சமர்ப்பட் பத்திரிக்கை வரவங்களுக்கு தெரியும். மாதத்துல 3 மாதங்களுக்கு ஒரு முறை எத்தனை ஆலயங்கள் குஜராத்ல கட்டி பிரதிஷ்டை பண்றாங்கன்னு சொல்லி. குஜராத்ல கட்டி கொடுக்கிற எல்லா ஆலயத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற ஈகையினால ஆலயம் கட்டப்படுகிறது. கொடுக்கிற ஈகையினால ஊழியங்கள் பெருகுகிறது. ஊழியம் பெருகிறதுனால நாட்டுல கிறிஸ்துவ எண்ணிக்கை கூடினே இருக்கு. கிறிஸ்துவ எண்ணிக்கை அரசாங்கத்துல சொல்றான் 5.5 தான் கிறிஸ்துவ மத்திய அரசாங்கத்துல. இந்த திருச்சபையில உட்காந்துக்கிற 90% மக்கள், குடும்பத்து மக்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க நிச்சயமா கெசட்ல போய் உங்க பதிவேட்டுல உங்க பெயர் மாற்றமே பண்ணிருக்க மாட்டீங்க. இப்படி இந்தியா முழுவதும் கணக்கெடுத்தீங்கன்னா இப்படி பதிவேட்டுல பெயர் மாற்றப்படாத ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்தியாவில் லக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 23% கிறிஸ்தவன் இந்தியாவில் இருக்கிற. ஐயா, 23% கிறிஸ்தவன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறான். அரசாங்கத்துக்கு கணக்கு நல்லாவே தெரியும். நம்ம பேர் கெசட்டுக்கு போல, நம்ம பேர் மாற்றம் கெசட்டுக்கு போனா என்னைக்கு அங்க கூட்டினே இருக்கோம். நம்ம அந்த வேலையை செய்யறதில்ல. 1980ல 83ல ஞானஸ்தானம் பெற்ற 31 வருஷம் ஆகுது. நான் ஞானஸ்தானம் பெற்று என் பேர் கூட இன்னும் கெசட்டுக்கு போல. எனக்கு திருமணம் ஆகி 3 பிள்ளைங்களுக்கு கிறிஸ்தவ பேர் தான் வச்சு சர்டிபிகேட் வாங்கி கையில வச்சுருக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் 23% கிறிஸ்தவம் வாழ்ந்து இருக்கிறான். இன்னைக்கு இந்தியா சுபிச்சமா இருக்கிறதுக்கு ஒரே மூல காரணம், உலக நாடெல்லாம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து மயங்குகிற காரணம் நான் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால இந்தியா ஆசீர்வதிக்கப்படுது. ஐயா, தமிழ்நாட்டுக்காரன் ஜெபமும் தமிழ்நாட்டுக்காரனுடைய கண்ணீரும்